வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையினுடைய 15வது பாசுரம். அரை கிணறு தாண்டிட்டோம். இன்னைக்கும் வேணாலும் ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாம். அரை கிணறு தாண்டியாச்சுங்க. இந்த பாசுரத்துல அவங்க பாகவத பள்ளி எழுச்சியில 10வது பெண்ணை எழுப்பி தங்களோட சேர்த்து கூட்டிட்டு பாவை களத்துக்கு போறாங்க. அதே மாதிரி இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாகவதர்களை எப்படி நாம அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை இந்த பாசுரத்துல ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பாசுரத்துல எழுந்ததுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு பாசுரத்துல எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அத மாதிரி இந்த பாசுரத்துல பாகவதர்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னுட்டு ஒரு விளக்கத்தை இந்த பாசுரத்துல கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லே இளங்கிலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போன பாசுரத்துல என்ன ஆச்சுன்னா, பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பாடேலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது இந்த வீட்டுல இருக்கிற இந்த பொண்ணுக்கு அதுல அப்பயே விழுந்துருச்சான். அதனால இவ பாட ஆரம்பிச்சுட்டாலாம். எப்படி பாடுறா அப்படின்னா, இளம் கிளி மாதிரி பாடுறாளாம். அந்த கிளிக்கு வயசாக இருந்தா கூட குரல்ல கொஞ்சம் தழுதழுப்பு இருக்கும். ஆனா இவ எப்படி பாடுறான்னா, இளமையான கிளி எவ்வளவு கணீர்னு பாடுமோ அந்த மாதிரி இளமையான கிளி பாடுறது போல இனிமையா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கிளி என்ன சொல்லும்னா, சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயத்த அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். அதே வீட்டுல நம்ம எப்ப பாரு கெட்ட விஷயங்கள் திட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிளி கூட எப்ப பாரு திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க பாடுறது எப்படி பாடுறாங்கன்னா, அந்த கண்ணனுடைய திருநாமத்தை பாடுறாங்க இளங்கிளியை போல. அவ்வளவு அழகா பாடுறாங்க. ஏமா பாட்டு மட்டும் இவ்வளவு நல்லா பாடுறியே, ஆனா இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி, இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க முழிச்சிட்டு இருந்தாலும் சரி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி இவங்களுடைய நினைப்பு ஃபுல்லாவே கிருஷ்ணனை பத்தியே கண்ணனை பத்தியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. நீ தூங்கிட்டு இருக்கும் போதே இவ்வளவு அழகா கிருஷ்ணனை பத்தி பாடுறியே, இன்னுமா தூங்குற, நாங்க எல்லாரும் வந்துட்டோமே, எந்திரிச்சு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்றாங்க. இத்தனை பாசுரங்கள்ல எல்லாம் உள்ள இருக்கிற பொண்ணு ஆண்டாளுக்கு பதில் சொல்றது மறைமுகமா தான் இருக்கும். அதை நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். இந்த பாசுரத்துல எப்படின்னா, இவங்க கேட்கிற கேள்வியும் பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த பெண் சொல்ற பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிடு சிடுன்னு கூப்பிடாதீங்க, இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்களாம். சில்லென்று அழையேன் மீன், திட்டாதீங்க, என்ன நங்கை மீர் போதருகின்றேன், திட்டாதீங்கன்ட்டு சொல்லும் போதே இவங்க அவங்கள திட்டுறாங்களோ அப்படின்ட்டு நினைச்சுக்க போறாங்கன்ட்டு நங்கை மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு பண்ண சொல்லிட்டாங்க. நேற்று பார்த்தோம், நங்கை அப்படின்னா பூரண குணங்கள் குணபதியான ஒரு பெண்ணைத்தான் நங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே பூரண குணம் படைத்தவர்கள். ஏன்னா எனக்கு முன்னாடி எழுந்து வந்துட்டீங்களே, நான் தான் இப்ப மோசம், நான் தான் இன்னும் எந்திரிச்சு வரல, நீங்க எல்லாருமே பூரண குணவதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போதருகின்றேன் அப்படின்னா தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆண்டாள் அதுக்கு பதில் சொல்றாங்க. நீ இப்படிதான் சொல்லுவ, தோ வந்துட்டேன்ட்டு சொல்லுவ, ஆனா வரமாட்ட. ஏன்னா நீ கட்டுக்கதைகள் பேசுறதுலயும் கடு சொற்கள் பேசுறதுலயும் மிக சாமர்த்தியசாலின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக, நீ பேசுற பேச்செல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, உள்ள இருக்கிறவங்களுக்கு. வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றாங்க. நான் மட்டும்தான் பேச தெரிஞ்சவளா, நீங்கெல்லாம் பேச மாட்டீங்களா, அதோ இப்பயே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கத்திலேயே பாடுறியா, சீக்கிரம் எழுந்து வா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் மட்டும்தான் பேசுறேன்னா நீங்க எல்லாம் பேசலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஐயோ பாகவதர்களை நம்ம அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வல்லீர்கள் நீங்கள் தான், சரி இருந்தாலும் பரவாயில்ல போங்க, நானே பேச்சுவன்மை உடையவளாவே இருந்துட்டு போறேன், நானே உங்களை திட்டுறவளா பேசுறவளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழிய தன்மேலையே அவங்க சாட்டிக்கிறாங்களாம். ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடைய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கேக்குறாங்க. ஆண்டாள் என்ன கேக்குறாங்கன்னா, சீக்கிரமா வாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, ஆண்டாள் 2வது பாசுரத்திலேயே சொல்லியாச்சு, மையிட்டு எழுதக்கூடாது மலரிட்டு முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க எல்லாரும் இங்க வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ உனக்கு மேக்கப் தான் ரொம்ப முக்கியமா, எந்திரிச்சு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒல்லை நீ போதாய் அப்படின்னா சீக்கிரமா வா அப்படின்றாங்க. உனக்கு என்ன வேறுடையை, நீ மட்டும் தனியா ஸ்பெஷலா வேற மார்க்கத்துல போய் கிருஷ்ணனை எளிதா அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காத, எங்க கூட சேர்ந்து வந்து நீ கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை அப்படின்னு இவங்க சொல்லதுமே, என்ன மட்டும்தான் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, மீதி எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற பெண் கேட்கிறாள். அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டாள் சொல்றாங்க, போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் வந்தாச்சு, 4,99,999 பேரும் இங்க வந்தாச்சு. நீ வேணா எந்திரிச்சு வந்து எல்லாரையும் ஒருத்தரா கைய பிடிச்சு தொட்டு எண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் போந்தாரோன்னா வந்தாச்சு, நீ வேணா வந்து எண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்ப நான் 5 லட்சம் பேரும் வந்து உட்காந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த உள்ள இருக்கிற பொண்ணு. அதுக்கு ஆண்டாள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வலிமை மிகுந்த யானை குவளையா பீடம் அப்படிங்கிற ஒரு யானையை கம்சன் வந்து மதுரா நகரத்துல ஏவி விடுறான். அந்த குவளையா பீடம் அப்படிங்கிற யானையை இவர் வந்து அனாயாசமா கொண்டுறாராம் கிருஷ்ணன். அந்த வல்லானையை கொன்றவனை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அதாவது எதிரிகளை மாற்றக்கூடியவன். ஒன்னா ஏதாவது அவருக்கு உபதேசங்கள் பண்ணி செஞ்சு அவரை நல்வழிப்படுத்துவான். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ராவணன் போல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்னா அழித்திடுவான். மாற்றாரை மாற்ற பார்ப்பான், அப்படி மாற்றார் மாறல அப்படின்னா மாற்றாரை அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அவனால பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணவும் முடியும், அப்படி கன்வின்ஸ் ஆகலைங்கிற பட்சத்துல அவர்களை அழிக்கவும் முடியும் அப்படின்ற வல்லமை உடையவன் அப்படின்றத வல்லானை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு வலிமை இருந்ததும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அடியவர்களிடம் மிகவும் எளிமையாக இருப்பவனா. அவ்வளவு எளிமை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த அவ்வளவு வலிமை இருக்கக்கூடியவன் இவ்வளவு எளிமையாக இருப்பானா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி மாயன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாயனை பற்றி தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 5 லட்சம் பேர் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்கல்ல, 5 லட்சம் பேரும் சேர்ந்து அந்த மாயனை தான் நம்ம வாயால பாடி மனதால நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்துல பாகவதர்களுக்கு வேண்டிய 10 லட்சணங்களை பத்தி இந்த 8 வரியில சொல்லி இருக்காங்க. முதல் லட்சணம் என்ன அப்படின்னா எல்லே இளங்கிலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவங்க பாடுறத இவங்க ரசிக்கிறாங்க. நம்ம வந்து அழகா பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, இவங்க பேசுறத மட்டும்தான் நான் கேட்பேன், இவங்க பாடுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. பகவானை பற்றி யார் பாடினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அதை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும், முழு மனசோட ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க பாடுறதுல தப்பும் தவறுமா இருக்கும், இவங்க பேசுறதுல ஒரு கோர்வையே இருக்காது, ஒரு தெளிவே இருக்காது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கெல்லாம் நல்லா தெளிவா பேசுறவங்க, நல்ல ஸ்டாண்டர்டு ஒரேட்டர்ஸ் பேசுறது மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன மாதிரி ஒரு சாதாரண பேச்சாளர் பேசுறதையும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 2வது என்ன சொல்றாங்கன்னா அடியாருக்கு உபச்சாரத்தை விரைந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க, ஆனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடந்துக்க கூடாதான். ஐயோ, அடியார்கள் எல்லாம் நம்ம வாசலுக்கே வந்துட்டாங்க, நம்ம போய் தூங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உடனே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உபச்சாரத்தை விரைந்து செய்யணும், அவர்களை காக்க வைக்க கூடாது பாகவதர்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்கன்னா இறை வழிபாட்டிற்கு எந்த ஒரு தடையும் செய்யக்கூடாதான். அவங்க வந்து கண்ணனை மெய்மறந்து பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து கூப்பிடுறாங்க வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு இடையூறு வருதான். சில்லேன் ரழையன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்களா, நான் தான் பாடிட்டு இருக்கேன்ல, இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இது வந்து நேரமாகுது, கண்ணனை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. பொதுவாக வேற யாராவது ஒருத்தர் பக்தி செஞ்சுட்டு இருக்கும் போது இடையூறு நம்ம பண்ணக்கூடாது, அவங்க
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நங்கை மீர்னு கூப்பிடுறாங்க அந்த உள்ள இருக்கிற பெண். இந்த பாகவத கோஷ்டியில இருக்கிற பெண்களை எல்லாரும் நங்கை மீர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி பாகவதர்களுக்கு நம்ம எப்பயுமே மரியாதை குறைவா நடந்துக்கவே கூடாது, அவர்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 5வது என்ன சொல்றாங்கன்னா, வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எந்த ஒரு தவறுகள் அடியார்கள் செய்தாலும் அதை நம்ம மேல சாட்டிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அதை ஏத்துக்கணுமா. இந்த தப்பு நான் செஞ்சதே கிடையாது, நான் இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த தப்பை செய்யவே செய்யல அப்படின்னா கூட அதை நம்ம ஏத்துக்கணும். இது எங்க தெரியுது அப்படின்னா, பரதன் கிட்ட இருந்து நம்ம இதை ரொம்ப நல்லா கத்துக்கலாம். எப்படின்னா, மாமன் வீட்டுக்கு போயிருந்த பரதன் திரும்பி வந்து பாக்குறான், அண்ணன் கானகம் போயிட்டான், தந்தை வானகம் போயிட்டாரு. இப்ப நம்ம வந்து மிக கொடிய பழிச்சொற்களை ஏத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில பரதன் இருக்கான். அயோத்தியில இருக்கிற யாருக்குமே பரதனை பிடிக்கல. இவனால தானே ராமனை வந்து முடிசூட்ட விடாம காட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, இவனால தானேன்ட்டு இவர் அயோத்திக்குள்ள நுழையும் போதே இவருடைய வரவேற்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பாக்குறவங்க எல்லாம் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க, முறைக்கிறாங்க, இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் இந்த கூனியாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருக்னன் வந்து அவ்வளவு கோபமா பரதன் கிட்ட பேசுறான். அதுக்கு பரதன் சொல்றாப்ல, நான் வந்து கூனிய தப்பே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவள் வந்து தன்னுடைய எஜமானியினுடைய நன்மை என்ன அப்படிங்கறத மட்டும்தான் பாக்குறவ. அவ என்ன சொன்னா, நம்முடைய எஜமானியான கைகேயி அவளுடைய மகனான பரதன் அவன் ஒரு ராஜாவா ஆனா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூனியானவள் அந்த கைகேயிக்கு போதிச்சு அவளை வரம் கேட்க சொன்னான். அதனால கூனி மேல எல்லாம் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டதுமே சத்ருக்னன், ஆமா கூனி என்ன படிக்காதவ, ஒரு பாமர பெண் தான், அவ வந்து கைகேயி கிட்ட சொன்னா அப்படின்னா கைகேயிக்கு எங்க போச்சு அறிவு? அவ எவ்வளவு பெரிய திறமசாலி, எவ்வளவு பெரிய புத்திசாலி, அப்பாவை வந்து தன்னுடைய அரசாட்சியில ஹெல்ப் பண்ணுவா, நல்லா வழி நடத்துவா, அவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இவ சொல்றதையெல்லாம் நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பும் கைகேயியோடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருக்னன் சொன்னானாம். அதுக்கு உடனே பரதன் இருந்துகிட்டு, அப்படிலாம் இல்லப்பா, கைகேயி பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. எந்த ஒரு அம்மாவாவது தன்னுடைய மகனை ராஜாவா ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்காம இருப்பாளா? என்ன நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசுல இருக்கவும் தான் நம் மகன் ராஜாவா இருந்தா நல்லா இருக்குமே, கூனி சொன்னது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அதனாலதான் அவங்களும் அப்பாவை ரொம்ப கம்பல் பண்றாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, அப்ப எல்லா தப்பும் ராஜா பண்ணதுதான். கைகேயி தான் கேக்குறா, அவ பொண்ணு, அவ பிள்ளை பாசத்துல கேக்குறா, என்னை என் பிள்ளைக்கு பட்டம் கட்டுங்கன்ட்டு. இந்த தசரதனுக்கு எங்க போச்சு அறிவு? அப்படிலாம் கிடையாது. ரகுகுலத்துல மூத்த பிள்ளைக்கு தான் பட்டம், நீ கேக்குறங்கிறதுக்காக எல்லாம் மாத்தி எல்லாம் செய்ய முடியாது. ராமனுக்கு தான் பட்டம் கொடுக்க முடியும், பரதனுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதுன்னு. தசரதன் செஞ்சதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நான் சத்ருக்னன். அப்படி சொன்னதுமே பரதன் திரும்ப பட்டி அடிக்கிறாராம், தசரதன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுவும் தப்பு இல்லைன்னா எப்படி தப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னா, தசரதன் வந்து தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. அதனால அதை காப்பாத்தாம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தசரதனும் சரி நீ எப்படி கேட்குறியோ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் ராமனும் காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா ஆமா கரெக்டு தான், தசரதன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றணும்ட்டு சொன்னாரு அப்படின்னா ராமராவது போகாம இருந்திருக்கலாம். அப்படிலாம் இல்லப்பா, நீங்க பண்றது தப்பு. ரகுகுலத்துல மூத்த பிள்ளைக்கு தான் பட்டம், நீங்க எனக்கு தான் பட்டம் சூட்டணும், நான் காட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவராவது ஆர்கியூ பண்ணியிருக்கணும். இவர் பண்ணதுதான் தப்பு, ராமர் பண்ணதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது உடனே பரதன் இருந்துட்டு, ராமர் பண்ணது கூட தப்பு இல்லை அப்படின்னா, ராமர் பண்ணதும் தப்பு இல்லையா, அது எப்படி அப்படின்ட்டு பார்த்தா, ராமர் வந்து அப்பா சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறதுக்காக தான் காட்டுக்கு போயிருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லி இல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லி இருந்தாருன்னா அது அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய பழிச்சொல். ரகுகுலத்தில் பிறந்து தந்தையின் சொல்லி கேட்காத ஒரு தனையன் அப்படிங்கிற பேச்ச அவர் வாங்கினா நல்லா இருக்குமா? அதனால அப்பா சொன்னாரு, அப்பா எது சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கணும்
செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அதனால அப்பா சொன்னதை செஞ்சாரு, அதனால ராமர் பண்ணதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்றானா. சத்ருக்னனுக்கு தலையே சுத்துது. கைகேயி பண்ணது தப்பு இல்ல, மந்திரை பண்ணது தப்பு இல்ல, தசரதன் பண்ணது தப்பு இல்ல, ராமன் பண்ணது தப்பு இல்ல, இப்ப யார் பண்ணதுதான் தப்புங்கிறீங்க அப்படின்னா நான் பண்ணதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் பரதன். நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க, நீங்க அந்த இடத்துலயே இல்ல, அந்த சீன்லயே இல்ல, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த சீன்ல நான் இல்லாம இருந்ததுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். என்ன அப்படின்னா நான் ஒருத்தன் இந்த பேச்சுக்கள் எல்லாம் நடக்கும் போது இருந்திருந்தேன் அப்படின்னா நான் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன் கைகேயிய, நான் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன் கூனிய, இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, நீங்க எனக்கு பட்டமே வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நான் ஏத்துக்கவே மாட்டேன், அண்ணனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு இடத்துல இருக்க வேண்டிய நேரத்துல நான் இல்லாம போனதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்கு மேல ஒரு தப்பு இருக்கு. நான் ஒரு ஆள் பிறக்காமலே இருந்திருந்தேன்னா கைகைக்கு இந்த பாசமே இருந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு வரமே அவ கேட்டிருக்க மாட்டா, நான் பிறந்ததே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பரதன் எல்லா தப்புமே, ராமன் வனவாசத்துக்கு போனதுக்கான காரணம் மொத்த காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியையும் தூக்கி தன் மேல போட்டுக்கிறாராம். இந்த மாதிரி அவரு செஞ்சதுனாலதான் காட்டுல ராமனை தேடி போகும்போது பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போறாரு. அப்ப பரத்வாஜர் பரதனை பார்த்துட்டு சொல்றாராம், 1000 ராமர்கள் உனக்கு ஈடாவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் தப்பே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அவரு பண்ணாத நேரத்திலே கூட எல்லா தப்பையும் தானே ஏத்துக்கிறாரு. அப்படிங்கும் போது பாகவதர்கள் அந்த மாதிரி நம்ம மேல ஏதாவது ஒரு குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிக்க கூடாது. ஆமா தப்பு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 7வது என்ன சொல்றாங்கன்னா பாகவதர் கோஷ்டியில விரைந்து வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒல்லை நீ போதாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அதனால பாகவதர்களுடைய கோஷ்டியில சேருவதற்கு நம்ம தயக்கமே காட்டக்கூடாது. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சத்சங்கத்திலையும் பாகவதர் கோஷ்டியிலையும் விரைந்து போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நான் மட்டும் தனியா ஒரு மார்க்கத்துல போறேன், நான் மட்டும் தனியா ஒரு பாதையில போய் கிருஷ்ணனை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஆச்சாரியார்கள் எந்த வழியை காட்டி இருக்காங்களோ அந்த ஆச்சாரியாரை பின்பற்றி அவருடைய வழியிலேயே நடந்து அப்புறம்தான் நம்ம பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா அந்த உள்ள இருக்கிற பெண் கேக்குறாங்க, எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்து விட்டார்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 பேர் வரலன்னா தான் இப்ப என்ன நம்ம பாட்டியும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பாகவத கோஷ்டியில யாரையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு பேரை கூட்டி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு பேரையும் பகவானை அனுபவிப்பதற்கு கூட்டிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க. அதாவது நம்ம நம்ம மட்டும் தனியா போய் அடையணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது ஒரு தவறு குற்றம்ங்கிற நிலைமைக்கு அளவுக்கு இவங்க சொல்றாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் பகவானை அடைய போகணும். பகவான் ஒரு 10 பேருக்கு தான் கொடுப்பேன், 100 பேருக்கு தான் கொடுப்பேன், 1000 பேருக்கு தான் கொடுப்பேன்லாம் சொல்லல. எவ்வளவு பேர் வந்தாலும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள பகவான் தயாரா இருக்காங்க. அப்படின்னும் போது எவ்வளவு பேர முடியுமோ நம்மளும் அழைச்சுக்கிட்டு பாகவத கோஷ்டியில போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் செஞ்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை நினைத்து உருகி உருகி பாடணும். அதுவும் பாகவதர்களோட சேர்ந்து நிறைய பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் மாயனை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஆண்டாள் சொன்ன மாதிரி இந்த 10 கட்டளைகளையும் நம்ம பாகவதர்களா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பகவானினுடைய பதங்கள் கிடைப்பது அப்படிங்கிறது மிகவும் உறுதியாகும். இது பாதி தூரம் இது வந்தாச்சு. கரெக்டா 15வது பாசுரத்துல கொண்டு இந்த மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அடுத்தது 29வது பாசுரத்துல பகவானை அடையும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு சொல்ல போறாங்க. அதனால இந்த பாதியில பாகவதர்களை எப்படி அடையணும்ன்றத சொல்லிட்டு 30ல பகவானை எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆண்டாள் சொன்ன இந்த பாகவத லட்சணங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சு பகவானை விரைவில் அடையணும்னு வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.